நான் வந்து ஆஃப் பாயில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் செய்ய போகிறேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வச்சு வாங்க செஞ்சிடலாமா. உருளைக்கிழங்கு தூக்கி போட்டு மேஜிக் பண்ணுறேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ தான் கட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் வந்து மேஜிக் பண்ணுறனால ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை நல்லாவே கட் பண்ணிடுங்கப்பா. நார்மலாக நீங்கள் எப்படி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கட் பண்ணுங்கள். நம்ம செய்ய போகிறது ஆஃப் பாயில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இது வந்து நல்லா காரஞ்சாரமாக இருக்கும். உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இது நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குப்பா. இங்கே பாருங்கள், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே கட் பண்ணிடுங்க. நான் அந்த தின் ஸ்லைஸாகவே கட் பண்ணிடுங்க நல்லா. அவ்வளோதான், இதையும் கட் பண்ணிடுவோமா. ஓகேப்பா, அதை கட் பண்ண பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை இது பண்ணியாச்சு, கழுவியாச்சு. நான் வந்து நல்ல தண்ணி கொஞ்சோன்னு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து வேக வைக்கணும். வேக வைக்கிறது ரொம்ப ஓவராக வேக வச்சிடக்கூடாது. ஏன்னா ரெசிபியே வந்து ஆஃப் பாயில் தான். ஸோ கொஞ்சோண்டு தான் பாயில் பண்ணணும். இது வந்து ஒரு வெஜ்ஜா நான்வெஜ்ஜா ப்ரோன்னு கேட்பீங்க. இது வெஜ்ஜு தான். நம்ம ஹாஃபாக இதை பாயில் பண்ணுறதுனால தான் ஆஃப் பாயில் ஃப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். நான் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸை விட்டுட்டேன். ஏன்னா இது வந்து இந்தியன் ஃப்ரைஸ்ன்னு வேணால் வச்சிடலாம். அடுத்து இந்தியன் ஃப்ரைஸ் நல்லா இருக்கு கைஸ் நேமு. இது வாங்க. இப்போ வந்து தண்ணி வந்து இதாகிறதுக்கு முன்னாடியே போட்டுடலாம் ஃப்ரைஸை. ஃப்ரைஸ் எல்லாம் போட்டுடலாம். வரமாட்டேங்குதே ஃப்ரைஸு. இப்போ வந்து நம்ம ஃப்ரைஸ் எல்லாருமே போட்டாச்சு. ஃப்ரைஸ் எல்லாம் போட்டு இப்போ வேந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு பதம் சொல்லிடுறேன். இந்த ஃப்ரைஸை வேக வச்சோடனே ஒரு மாதிரி பிதுன்னு பார்ட்டிகல்ஸ் வரும். அந்த ஒரு மாதிரி அந்த பபுளாக ஒரு பார்ட்டிக்கல் வரும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். மேலே பபுள்ஸ் வரக்கூடாது. அந்த ஃப்ரைஸ் நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பொட்டேட்டோவில் வந்து இந்த பார்ட்டிகல்ஸ் வரணும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அது வரைக்கும் இறக்கி வச்சுருங்க. ரொம்ப ஓவர் ஹீட் பண்ணிடாதீங்க. இது வந்து ஒரு 2 to 3 minutes நான் சொல்லியிருக்கேன். இது அவ்வளோவான்லாம் எனக்கு தெரில. ஒரு 2 to 3 minutes வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நினைக்கிறேன். பார்ப்போம் என்னென்னு. இப்போ ஃப்ரைஸ் வந்து வெந்த பிறகு உங்களுக்கு என்ன பதம்னு காமிக்கிறேன். பதம் வந்து வந்துருச்சு. பதத்தை காமிக்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, அந்த ஓரத்தில் ஃபுல்லாக அந்த பபுளாக வருதா, இதுதான் நீங்கள் இறக்கி வைக்க வேண்டிய பதம். நல்லா பதத்தை பார்த்துக்கோங்க. இந்த பதம் தான் நீங்கள் இறக்கி வைக்க வேண்டியது. ஓவர் ஹீட் பண்ணிங்கன்னா அப்புறம் வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் வந்து நூடுல்ஸ் ஃப்ரைஸ் ஆகிடும். அமர்த்தியாச்சு. இதுக்கு நான் ஒரு கெச்சப் பாக்கெட் எடுத்திருக்கேன். இது வந்து டேஸ்டி பிக்சல்னு ஒரு கெச்சப் பாக்கெட்டு. இதில் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. 2 இருந்துச்சு, பட் 1 தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு நம்ம ஃபில்ட்ரு பேன் அதை எப்படி தூக்குவேன். ஆமாம்ல, தூக்குறதுக்கு இப்போ எனக்கு சரி. இதை வந்து உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ண பிறகு காமிக்கிறேன். இப்போ நல்லா ஆவி பறக்கிறதுக்கு நம்ம ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் வந்துருச்சு. உங்களுக்கு அந்த ஆவி தெரியுதான்னு தெரில. பதம் பார்த்துக்கோங்க. நல்லா வெந்துடக்கூடாது இது. இப்போ இதை வந்து நம்ம வந்து பாயில் பண்ணக்கூடாது. இப்போ ஃப்ரை பண்ணணும். இதை ஃப்ரை பண்ணிடலாமா? ஸோ கைஸ், ஒரு 5 வருஷம் ஆச்சு எப்படியும் அந்த பேனையை கண்டுபிடிச்சிட்டேன். காணோம் கைஸ் பேனையே. எங்கடா போச்சுன்னு நானும் தேடிக்கிட்டே இருக்கேன். இந்த பேனை தேடி நான் கடைசியில் என் மொத்த வாழ்க்கையும் முடிஞ்சிடும் போல. இப்போ வந்து எண்ணெய் எடுத்துக்கலாம். இது வந்து டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. நம்ம டீப் ஃப்ரை பண்ணணுமா பண்ணக்கூடாது? பண்ணணும். எனக்கு இப்போ தான் ஞாபகமே வருது. இது வந்து என்னென்ன ஆகுனா, இந்த ஃப்ரைஸ் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சிடணும். அது முன்னாடியே நம்ம எண்ணெய் எடுக்கிற சட்டி இப்போ வந்து சட்டி காய ஆரம்பிச்சிருச்சு. சட்டி நல்லா காயுது பீஸ். இப்போ அது எண்ணெயை ஊற்றிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து கம்மி எண்ணெய் தான் ஊற்றுறேன். நீங்கள் அதிக எண்ணெய் ஊற்றணும் ப்ரோ அப்படின்னா அதிக எண்ணெயை ஊற்றிக்கலாம். நீங்கள் எப்படி எண்ணெய் ஊற்றணுமோ அப்படி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப அதிகமாக எண்ணெய் ஊற்றிட்டோன்னு வைங்களேன், அப்புறம் வந்து
வீட்டிலே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நான் இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன், இதுவே போதும் நம்ம இந்த இதை டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இது எண்ணெய் பிடிக்குமா ப்ரோன்னு கேட்பீங்க. எண்ணெய்லாம் அதில் பிடிக்காது. இப்போ எண்ணெயுமே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரைஸை போடலாம், நேரம் வந்துருச்சு. முதல்ல ஒரு ஃப்ரைஸை போட்டு பார்க்கணும். நீங்கள் இந்த மாதிரி நல்லா இதாகிடுச்சா, இப்போ மொத்தமாக எல்லாத்தையும் தூக்கி போட வேண்டியதான். எண்ணெயும் தெரிக்கும் பார்த்துக்கோங்க. இந்த ட்ரையெல்லாம் நான் எதுவுமே பண்ணல, அப்படியே இது பண்ணேன், அப்படியே உள்ளே போட்டேன். அவ்வளோதான். ட்ரை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நேரம் கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படின்னா எல்லா ஃப்ரைஸுமே எண்ணெய்க்குள்ளே மூழ்கி இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா எடுத்துக்கலாம். இதுக்கு மெயினே கெச்சப் உங்களுக்கு இல்லை வேணும், சரிங்களா? கெச்சப் மெயினு. இதுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் டம்ளர் ஒன்று எடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னு உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக தெரியும். இப்போ இதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா இது எடுத்துருவோம், அதையும் எடுத்துருவோம். இப்போ வந்து நமக்கு ஒரு குட்டி பிளேட் தேவைப்படும். குட்டி பிளேட் எடுத்துக்கிறேன். நல்லா இங்கே ஒரு குட்டி பிளேட் இருக்குது. கேமரா அப்பப்போ சாஞ்சிருக்கு கைஸ், என்ன செய்கிறது தெரில. ஒரு குட்டி பிளேட் மட்டும் எடுத்துருக்கேன் இதுக்கு. இப்போ வந்து இந்த ஃப்ரைஸுமே கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக இதாகிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இங்கே நம்ம இதை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த மசாலா என்னன்னா மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் உப்பு எடுத்திருக்கேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுக்கு எனக்கு எத்தனை ஸ்பூன்னு தெரில, ஒரு ஸ்பூன் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் நான் போட போகிறேன். இதுக்கு இந்த டம்ளருக்குள்ளே போட்டுக்கோங்க. எல்லாமே டம்ளர் கைஸ், மறந்துடாதீங்க. டம்ளருக்குள்ளே போட்டுக்கோங்க. இன்னும் இவ்வளோ போட்டுக்கிறேன். இப்போ இது போட்டாச்சு. உப்பு எல்லாம் கைக்காது நினைக்கிறேன், தெரில, அதுதான் போடுறேன். இப்போ வந்து மிளகாத்தூள். இதுக்கு நான் ரொம்ப அதிகமாக போட்டேன்னா ரொம்ப உரைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நீங்கள் ரொம்ப உரைக்கணும்னா போட்டுக்கோங்க. நான் இவ்வளோ போடுறேன், இதுவே எனக்கு போதும்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் கொஞ்சோன்னு போட்டுக்கலாம். இதெல்லாம் கார பிரியர்கள் ரொம்ப அதுவும் கீழே செஞ்சிருச்சே. ஓகே, இப்போ போட்டாச்சு. இப்போ அதை அப்படியே நான் உள்ளே மூடி வச்சிடுறேன். இப்போ நான் கையை கழுவணும். முதல்ல கண்ணெல்லாம் எரிஞ்சு தள்ளிடுவேன். இப்போ இதுதான் மசாலா. இப்போ தேவையான மசாலாஸ் ரெண்டு மசாலா தான். கெச்சப்பும் தேவை. கெச்சப் வந்து நான் உங்களுக்கு எப்போ ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரைஸை பார்க்கலாம். ஃப்ரைஸ் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஃப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கோல்டன் ப்ரௌன் வரல. கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், கோல்டன் ப்ரௌன் நல்லா வந்துருச்சு. இப்போ ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா எல்லாமே கறிகிறோம். இது எல்லாத்தையுமே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ தான் உங்களுக்கு தெரியும் எதுக்கு இந்த டம்ளர்லாம் நான் எடுத்தேன்ட்டு. டம்ளரே நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் டம்ளர் எடுத்துருக்கேன்றனால டம்ளர் ரெசிபி தான் ஆக்சுவலி. டம்ளர் எடுத்து உருட்டி பரட்டி அப்படியே சாப்பிட்டோன்னு வைங்களேன், என்ன சொல்கிறது எனக்கே தெரில. ஆனால் இது நீங்கள் நார்மலாக சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் கெச்சப் கூட வச்சு. இது வந்து நம்ம இந்தியன் ஃப்ரைஸ், பாப் பாயில் ஃப்ரைஸ். இதை நான் வந்து 1/2 மணி நேரமாக போய் யூடியூப்பில் தேடி பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னடா தேடி பார்த்தேன்னா இந்த மாதிரி நேமில் ஏதாவது ஒரு ரெசிபி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரெசிபி இல்லைன்னு ஒன்றே தான் அதுக்கு பேரே வச்சேன். இது பேர் ஆஃப் பாயில் ஃப்ரைஸு. ஐயோ வலிக்குதே, பேர் விடுங்க, அது ஒன்று மட்டும் வர மாட்டேங்குது. நம்ம ஃப்ரைஸ் ரெடி. இப்போ வந்து இதை இந்த நம்ம இது போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே அப்படியே மெதுவாக இது இன்சர்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஐயோ கீழே வந்துடாத. பார்க்க சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது கேஸ். பாருங்களேன், அப்படியே எனக்கு நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. குட்டி பீஸ் எடுத்து சாப்பிட்றேன். ஆஹா, என்ன மாதிரி அந்த க்ரன்ச்சினஸ்ஸு எல்லாமே இருக்குது. கெச்சப்பை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்குள்ளே ஃபுல்லாக கெச்சப் ஊற்றிக்கணும். ஃபுல் கெச்சப்பையும் ஊற்றிடுறேன். நீங்கள் வேணும்னா கெச்சப் வேணால் தொட்டு வேணால் சாப்பிடுங்க. இந்த ரெசிபி வந்து அந்த கெச்சப் தான் ஃபுல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக இது வந்து இதாகிடுச்சு. இப்போ என்ன செய்யணும்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளேட்டை அப்படி மூடி வச்சுக்கிட்டு ஒரு 10 ஆட்டு இப்படி அவ்வளோதான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் எடுக்கிறேன். ஆஹா, ஆஃப்
பாயில் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ரெடி. இது ஒரு ஈஸியான ரெசிபி தான். சின்ன வயசில் உங்கள் பசங்க யாரும் கேட்குறாங்கன்னா கொடுத்து பாருங்கள். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். கிரன்ச்சினஸ் அவ்வளோக்கா இருக்காது. ஆனால் காரமும் கெச்சப்பும் தான் சூப்பராக இருக்குது. நீங்கள் உங்கள் பசங்களுக்கு வேணால் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப செம்மையாக இருக்குது. நம்ம வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் காய்ஸ்.